ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம லவ் அலர்ட் எபிசோட் 4 பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஜிம்மியும் அதுக்கப்புறம் டூவோ 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே நேரம் இங்கே டே அதுக்கப்புறம் 2 பேருமே சீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மி டோவோடைய பக்கத்தில் போகும்போது டோ சொல்ல என்ன ஹர்ட் பண்ணாது அப்படின்னு. அதுக்கு ஜிம்மி வந்துட்டு சொல்கிறான், என்னால் ஒன்று ஹர்ட் பண்ண முடியாது, ஏன்னா நீ ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், ஆனாலுமே என்னால் ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு. அதுக்கு டோ சொல்றான், ஓகே நீ உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணிக்கோ, ஐ எம் யுவர்ஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜிம்மி சரி ஓகே நான் உன்கிட்ட ஜென்டலா நடந்துக்கிறேன், ரொம்ப ஹார்டா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவன் வேலையை அவன் கண்டினியூ பண்றான். அடுத்த சீன்ல எல்லாம் முடிஞ்சு மார்னிங் காட்டுறாங்க. ஜிம்மி அதுக்கப்புறம் டோ 2 பேருமே ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம்மி ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிட்டு இந்த பக்கம் டர்ன் பண்ணி தூங்கிட்டு டோவை பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். உன் மேலுமே ஸ்மைல் பண்றானா இல்ல அவன் மனசுக்குள்ள வேற ஏதாச்சும் வச்சுட்டு இருக்கானா தெரியல. அதுக்கப்புறம் ஸ்லோவாக டூவை டச் பண்ணி பார்க்குறான். டூ வந்துட்டு தூங்கிட்டு இருக்கார்ல, ஸோ எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ஜிம்மி நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜிம்மி வந்துட்டு ஃபோனை எடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் டே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு டேக்கு ஒரு மெசேஜ் வருது. சவுண்ட் வந்ததுமே என்னது சவுண்ட் வருது அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ காலையில் உனக்கு யார் மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். ஜிம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு அவன் எந்திரிச்சிட்டு உட்காரான். நான் வந்துட்டு அவனை விடாம கொஞ்சம் நேரம் என் கூட இரு, போகாது அப்படின்னு சொல்கிறான். டே வந்துட்டு ப்ளீஸ் இந்த ஃபோனை நான் இக்னோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோனை பார்க்குறான். அதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன் உனக்கு, கடல் மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு ப்ராமிஸ் வாங்கிக்கிறான். இவனுமே சரி ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறான். நீ வந்துட்டு ஜிம்மி என்ன அனுப்பியிருக்கான்னு போய் பார்க்குறான். நீ வந்துட்டு அந்த பிக்கை செல்ஃபி எடுத்தா இல்லையா, அந்த ஃபோட்டோ தான் அனுப்பியிருக்கா. அதை பார்த்த உடனே டேக் வந்துட்டு ரொம்ப கோவமாக இருக்குது. இமீடியட்டாக ஜிம்மிக்கு கால் பண்ணுறேன். கால் பிக் பண்ணிட்டு வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கான். இது அப்படின்னு டே கேட்குறான். அதுக்கு ஜிம்மி ஏன் ஃபோன் கரெக்டாக தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு இன்னும் கிளியராக அனுப்பவா இல்லைன்னா வீடியோ அனுப்பவா அப்படின்னு கிண்டலாக கேட்டுட்டு இருக்கான். தன்மையாக கோவம் வருமே அப்படின்னு ஜிம்மி கேட்குறான். நான் இருக்க அதே ரூம்ல நீயும் ஃபாவும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, கோவமா இருந்திருக்கோம் அப்படின்னு ஜிம்மி கேட்குறான். டேக் என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. அதுக்கு ஜிம்மி சொல்றான், இனிமே நான் சொல்றதை தான் நீ கேட்கணும், ஃபாவுடைய பக்கத்துலேயே போகக்கூடாது. அப்படி நீ ஏதாச்சும் கூட மறுபடியும் போனால் நான் வந்துட்டு அண்ணனையை யூஸ் பண்ணிப்பேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு தோன்றதுக்கப்புறம் தூக்கி வீசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டே சொல்கிறேன், நான் ஃபா பக்கத்தில் போகிறேனோ இல்லையோ ஆனால் ஃபா வந்துட்டு உன்னை கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி நீ கவலைப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஜிம்மி சொல்கிறான். நான் இன்னொரு டைம் நீ ஃபா பக்கத்தில் போனால் உன் அண்ணனை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். டேக் வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி நான் இனிமேல் ஃபா பக்கத்தில் போக மாட்டேன், நீயும் எங்கள் அண்ணன் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஜிம்மியும் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஹைலைட் என்னன்னா டோ வந்துட்டு தூங்கலை. டோ வந்துட்டு ஜிம்மி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டான். டோ வந்துட்டு ரொம்பவே அழுத்துடுறான். இந்த சீன்ல டோ வந்துட்டு பார்க்க ரொம்பவே பாவமா இருக்கான். அடுத்த சீன்ல டோ வந்துட்டு குக் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அவனுக்கு வந்துட்டு ஜிம்மி சொன்னது தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஜிம்மி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாலும் உன்னுடைய பிரதரை நான் எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிடுவேன் அப்படின்னு இந்த ஞாபகம் வர டோ வந்துட்டு அழுதுட்டே இருக்கான். டோ வந்துட்டு குக் பண்ணிட்டு இருந்தால அது தீஞ்சிடுச்சு போல. அது வந்துட்டு தீர ஸ்மெல் வந்திருக்கிறதுனால ஜிம்மி வந்துட்டு அந்த பிளேஸுக்கு வந்துட்டு ஏன் தீக்க வச்சுட்டு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கான். உடனே டோ வந்துட்டு அவன் எமோஷனல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நார்மல் ஆயிடுறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எக் கிறிஸ்பியா இருக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஜிம்மி வந்துட்டு பேக் சைட்ல இருந்து டோ ஆக் பண்ணிக்கிட்டு எனக்கும் அதே மாதிரி பண்ண கொடு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு, உன்னுடைய சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா ஜிம்மி. நான் செஞ்சதை சாப்பிட்றவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்கிறது தான் நான் மனசுல வச்சுட்டு செய்யறேன், அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் நீ வந்துட்டு இப்படி எல்லாம் பண்றியா அப்படின்னு ஜிம்மி கேட்கறான். டோ வந்துட்டு ஆமா அது உனக்கு புரிஞ்சிச்சுல, அதே சந்தோஷம், அதே மாதிரி நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கணும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றான். நீ என்ன ஹர்ட் பண்ற மாட்டல அப்படின்னு டோ கேட்கறான். இதுக்கு ஜிம்மியே நீ இப்படி எல்லாம் கேட்கற, நேற்று நைட் நான் உங்ககிட்ட ஏதாச்சும் ரஃபா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்கறான். இல்ல நேற்று நைட்டு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு டோ சொல்றான். அப்படியா அப்படின்னு ஜிம்மி வந்துட்டு ஆச்சரியமா கேட்டுட்டு பரவாயில்ல நான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றான். டோ வந்துட்டு ஆனா நான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அப்படின்னு ஜிம்மி கிட்ட டோ கேட்கறான். நீ வந்துட்டு சமாளிக்க ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் டோ வந்துட்டு சொல்றான், பரவாயில்ல ஆனா இனிமே பாஸ்ட் பத்தி எனக்கு தேவையில்ல, ஆனா இனிமே நான் வந்துட்டு உன்னுடைய ஒன்லி ஒன்னா இருக்கலாமா அப்படின்னு கேட்கறான். நீ வந்துட்டு அவன் பேசினதை அவ்வளவா ஆன்சர் பண்ணாம வேற டாபிக் மாத்திடுறான். அப்புறம் ஜிம்மி வந்துட்டு எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, சாப்பாட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி சமாளிச்சுட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். போறதுக்கு முன்னாடி டூக்கு கிஸ் கொடுத்துட்டு போறான். எதுவுமே சொல்லாம அவன் பண்றதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கான். வந்துட்டு வெளியே வரான். அப்போ ஃப்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கான். டே வந்துட்டு ரொம்ப கோவமா வரான். ஜிம்மி வந்துட்டு ஹாப்பியா சிரிச்சுட்டு ஜாலியா வரான். ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்க அப்படின்னு ஜிம்மி அவனை பார்த்துட்டு கிண்டலா கேட்கறான். டே வந்துட்டு ஜிம்மி அடிக்க வரான். அதுக்கு ஜிம்மி என்ன அடிக்க வரியா, சரி அடி, அடிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். நீ ரொம்ப மோசம் அப்படின்னு டே சொல்றான். அதுக்கு ஜிம்மி அப்ப நீ என்ன யோக்கியமா, நீ என்ன விட மோசம், என்ன பக்கத்துல வர்றது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும், இன்னொரு டைம் அவன் பக்கத்துல வரக்கூடாது நீ அப்படின்னு டே கோவமா சொல்றான். இதுக்கு ஜிம்மி சொல்றான், இதே தான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறேன், நீ இனிமே ஃபா கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். இதுக்கு டே வந்துட்டு அவ்வளவுதானே, இனிமே நான் ஃபா பக்கத்துல போக மாட்டேன், அதே மாதிரி நீ இனிமே எங்க என்ன பக்கத்துல வரக்கூடாது, வந்தா அவ்வளவுதான் ஒண்ணு அப்படின்னு சொல்றான். ஜிம்மி வந்துட்டு அசால்ட்டா அவனை இடிச்சிட்டு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு போறான். போறதுக்கு முன்னாடி இனிமே உங்க அண்ணா வந்துட்டு ஹார்ட் பிரேக் ஆகி சூசைட் பண்ணிக்காம இருக்கணும்னா நீ ஃபா பக்கத்துல போக கூடாது,
பாய் பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்லிட்டு போகிறான். இது எல்லாமே உள்ளத்துலேருந்து டோ வந்துட்டு கேட்டுட்டு தான் இருக்கான். ஆனால் காதில் வந்துட்டு ப்ளூடூத் போட்டுட்டு இருக்கிற மாதிரியே நடிக்கிறான். டோவை பார்த்துட்டு நீ இங்கே தான் நின்றுட்டு இருக்க அப்படின்னு பயந்துட்டு கேட்குறான். அவன் வந்துட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, காதில் ப்ளூடூத் போட்டுட்டு இருக்கிற மாதிரி. டே நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். டேக்கு வந்துட்டு டோவை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சேடாக இருக்குது. ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு ஹக் பண்ணிட்டு சொல்கிறான். மறுபடியுமே சொல்கிறான், தயவு செஞ்சு உன் காலில் கூட விழுற, மறுபடியும் நீ ஜிம்மி கிட்ட போகக்கூடாது, ஜிம்மியை பிலீவ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவனை பற்றி அவனுக்கு தெரியாது. அவன் வந்துட்டு ரொம்பவே மோசமான ஒருத்தன், அவன் சரியான ஒரு பிளேயர் ப்ளீஸ் அப்படின்னு அவன் வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கான். இதுக்கு இப்போ இதை பற்றி பேசிட்டு இருக்க அப்படின்னு டோ வந்துட்டு எதுவுமே தெரியாம அப்படியே நடிச்சிட்டு இருக்கான். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்றதுக்காக தான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு டே சொல்றான். டோ வந்துட்டு ஆனாலுமே எல்லாமே தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படியே தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். வந்துட்டு டோவை சமாளிச்சுட்டு மேலே போயிடுறான். ஆனா டோ வந்துட்டு டே போனதுமே அழுதுட்டு இருக்கான். மிரர் ஃப்ரண்ட்ல போய் நின்றுட்டு அவனை பார்த்துட்டு இருக்கான். கண்ணாடியில் அவனை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கான். அவன் இந்த சீன் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு. அடுத்த சீன்ல ஜிம்மி காலேஜ்ல இருக்கான். அவன் வந்துட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டான்ல டோ கூட சேர்ந்து, அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். இது வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த நைட் ஸ்பெண்ட் பண்ணான்ல டோ கூட டைம், அதை வந்துட்டு யோசிச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு ஹாப்பியா இருக்கு போல. இந்த பிளேஸ்க்கு ஃபா வந்த உடனே ஜிம்மி வந்துட்டு ஹாப்பியா அவனை பார்த்துட்டு இருக்கான். ஃபா வந்துட்டு ஜிம்மியை கண்டுக்காம டேவை பார்த்துட்டு இருக்கா. டேயை கூப்பிடுறா. டே வந்துட்டு அங்க மேலதான் நின்றுட்டு இருக்கான். ஜிம்மி வந்துட்டு கோவமா திரும்பி டேயை பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல இங்க டே அதுக்கப்புறம் ஃபா ரெண்டு பேரும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. ஃபா சொல்றா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மூவிக்கு போலாம், நான் ஆல்ரெடி டிக்கெட் கூட வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மட்டும் நீ வாங்கு அப்படின்னு சொல்றான். டேக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஜிம்மி வந்துட்டு சொல்லியிருக்கா இல்லையா ஃபா கூட நீ சேரக்கூடாதுன்னு. டே திரும்பி ஜிம்மியை பாக்குறான். ஜிம்மியை வந்துட்டு டேயை தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த செல்ஃபி போட்டோவை காமிச்சு மறுபடியும் டேயை மிரட்டிட்டு இருக்கான். சொல்றா, இல்ல எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஃபாக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சேட் ஆயிடுது. ஸோ இன்னொரு நாள் போலாமா அப்படின்னு கேட்கறான். எப்போ போலான்னு ஃபா மறுபடியும் கேட்கறான். டே வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்றான். சரி எப்போ எக்ஸாம் முடியும் அப்படின்னு ஃபா கேட்கறான். அதுக்கு டே சொல்றான், இன்னும் எக்ஸாம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணல, நீ படம் பார்க்கணும்னா வேற யாராச்சும் கூட்டிட்டு போ அப்படின்னு டே சொல்றான். ஃபாக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஃபா வேண்டாம்னு சொல்லி டே தானே ஃபா பின்னாடி வந்தா. இப்போ சடனா என்னாச்சு, இவன் வந்து பேசாம போறானே அப்படின்னு ஃபா யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ஃபா வந்துட்டு ஃபாவுடைய கிளாஸுக்கு போயிட்டு இருக்கா. அப்போ ஜிம்மி வரான். அந்த மூவிக்கு போக நான் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்கறான். ஜிம்மி அதை பார்த்துட்டு, ஓ இந்த மூவியா, எனக்கும் இந்த மூவி பார்க்க ஆசையா தான் இருக்கு, ஆனா நீ வேற யாரையாச்சும் கூட்டிட்டு போ, ஏன்னா என் மனசுல நான் வந்துட்டு வேற யாரோ வச்சிருக்கேன், அவங்க கூட தான் போகணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நீ என்ன பண்றன்னு புரியுது, நீ பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருக்க, உனக்கு டேட் கிடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, உனக்கு யார் வேணா கேட்டுப்பாங்க அப்படின்னு ஃபா சொல்றா ஜிம்மி கிட்ட. ஜிம்மிக்கு வந்துட்டு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கோவமா இருக்கு. ஏன்னா உனக்கு டே தான் வேணும், நல்லா வேண்டாம்ல அப்படின்னு கோவமா யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஜிம்மிக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்ததுமே இவன் வந்துட்டு ரொம்ப சோகமாயிட்டு சீக்கிரம் போறான். ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அது வந்துட்டு ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல். அப்போ அவன் அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பிளேஸ்க்கு டோ வரா. ஜிம்மி தான் டோக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கான். ஜிம்மி கிட்ட வந்துட்டு ஒரு கேட் இருக்கு. அந்த கேட் வளர்த்துட்டு இருக்கா. அந்த கேட்டுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் இங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. வந்ததுமே டோவோட கையை பிடிச்சிட்டு ஜிம்மி அழுறான். சாரி, எனக்கு யாருக்கு கால் பண்றதுன்னு தெரியல, அவன் வந்துட்டு ரொம்ப சின்ன பூனை அப்படின்லாம் சொல்லிட்டு ஜிம்மி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு உண்மையாலுமே அந்த கேட் மேல பாசம் இருக்கு, அதனாலதான் நம்மள இங்க வர சொல்லியிருக்கா அப்படின்னு டோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் டோ வந்துட்டு ஜிம்மியை சமாதானப்படுத்துறான். அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஜிம்மியோட வீட்டுக்கு. ஜிம்மி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு டெய்லி அவன் பக்கத்துல தான் படுப்பான். எப்படி ஃபீல் பண்றானோ பாவம் அப்படின்னு சோகமா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு டோ, நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு ஒரு நாள் அவன் டாக்டர் கூட தூங்க போறான், அதுக்கப்புறம் அவனுக்கு உடம்பு சரியாயிட்டா நம்ம ரெண்டு பேரும் போய் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றான். இப்போ ஓகேவா அப்படின்னு டோ கேட்கறான். ஜிம்மியுமே சரி ஓகே அப்படின்னு ஹாப்பியா சொல்றான். உனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நீ இந்த மாதிரி டைம்ல என் பக்கத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு ஜிம்மி டோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல, உனக்கு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நம்ம ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லைல்ல அப்படின்னு சொல்றான். ஜிம்மிக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவன் டோவோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஜிம்மியை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ஜிம்மி வந்துட்டு உண்மையா இருக்கானா இல்ல சும்மா நடிக்கிறானான்னு அவனுக்கு தெரியல. டோ கிச்சன்ல டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜிம்மி அந்த பிளேஸ்க்கு வரான். பரவாயில்லையே, நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமைச்சிட்டு இருக்கான். ஜிம்மியுமே பின்னாடியில இருந்து வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப பிடிச்சிருக்குதா, மீலும் நல்லா இருக்கும், செஃப்புமே நல்லா இருக்காங்க, என் பக்கத்துல வர்றது என் மேல ஒரே ஸ்வெட்டா இருக்கு அப்படின்னு டோ சொல்றான். அதுக்கு ஜிம்மி வந்துட்டு, இல்லையே அந்த மாதிரி எதுவுமே வரலையே ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல, உங்ககிட்ட இப்படி விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜிம்மி சொல்றான். நீ இப்படி என் கூட என் வீட்டுல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜிம்மி சொல்லிட்டு இருக்கான். இப்படில அப்படின்னு டோ சொல்றான். அப்போ அவனுக்கு டே கிட்ட இருந்து கால் வருது. ஒன்னு எடுத்துட்டு தனியா இந்த பக்கம் வந்துடுறான். வந்துட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு டே வந்துட்டு எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு டோ வந்துட்டு சொல்றான், நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன், அவன் இப்பதான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எப்போ நீ வீட்டுக்கு வர அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஓ என்னடா நீ, நான் உன்னுடைய அண்ணா, நான் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ வருவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா டேக்கு வந்துட்டு நம்ப முடியல. டே வந்துட்டு டவுட்டா தான் இருக்கான். டே வந்துட்டு கேட்கறான், அப்போ ஜிம்மி உனக்கு கால் பண்ணானா? அதுக்கு டோ வந்துட்டு ஜிம்மியை திரும்பி பார்த்துட்டு, இல்லையே, ஏன் ஏதாச்சும் விஷயமா அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு டே சொல்றான். ஓகே, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டோ வச்சிடுறான். ஆனாலுமே டே வந்துட்டு நம்புற மாதிரி இல்லை. உடனே ஜிம்மி வந்துட்டு ஏதோ போஸ்ட் போட்டுருக்கா ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி. ஸோ அவனுடைய டவுட் வந்துட்டு கிளியர் ஆயிடுச்சு கொஞ்சம்.
அதுக்கப்புறம் டூ ஜிம்மியும் சாப்பிட உட்காடுறாங்க. டூ சொல்றா, நான் டீ கிட்ட போய் சொன்னேன், ஏன்னா உண்மையை சொன்னா அவள் ஃபீல் பண்ணுவா. அதுக்கு ஜிம்மி வந்துட்டு, உன் ஃப்ரெண்ட் கூட வெளியே வந்திருக்கான்னு சொன்னல, அதுவும் கரெக்ட் தான், நீ என் கூட இன்னைக்கு இங்கே தங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு டூ வந்துட்டு அவனுக்கு இருக்க விருப்பம் இல்லை போல. அதுக்கு ஜிம்மி வந்துட்டு இன்னைக்கு ஒரே ஒரு நைட் தானே அப்படின்னு சொல்றான். அப்புறம் அடுத்த சீன்ல டூ வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கான். அப்போ ஜிம்மியும் வந்துட்டு குளிக்க வரான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து குளிக்கிறாங்க. குளிக்கிறத விட்டுட்டு வேற என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட டோ வந்துட்டு மறுபடியும் அவனை பிலீவ் பண்ண மாட்டான்னு நினைச்சேன். சீன்ல எங்க டே வந்துட்டு தூங்க போறா. அப்போ பாக்கெட் வந்து டேக்கு ஒரு மெசேஜ் வருது. சரி, நீ என்ன அவாய்ட் பண்றியா? நீ தானே என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்த. டேக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஜிம்மி கிட்ட அவன் வந்துட்டு பக்கத்துல போக மாட்டேன்னு சொல்லியிருப்பா இல்லையா. வந்துட்டு பாக்க எதுவுமே ரிப்ளை பண்ணாம தூங்கிடுறான். வந்துட்டு அந்த மெசேஜை பாத்திருக்கான். டே அவன் மெசேஜை பாத்துருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. ஆனா எதுவுமே ரிப்ளை பண்ணல. என்னாச்சு, இவனுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இவன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. ஒருவேளை டோக்கு இவனுக்கு ஏதாச்சும் சண்டையா, கால் பண்ணி கேட்கல அப்படின்னு நினைச்சு டோக்கு கால் பண்றாஃபா. பக்கத்துல ஜிம்மி இருக்கான். யார் உனக்கு கால் பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு டோ வந்துட்டு ஃபாதர் அப்படின்னு சொல்றான். அவன் அட்டன் பண்ணாம சும்மா இருக்கான். அதுக்கு ஜிம்மி வந்துட்டு, என்னாச்சு, நீ அட்டன் பண்ற போறியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கதான் அவன் கால் பண்றான் போல. நான் பொய்க்கு மேல பொய் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஃபாவோடைய கால் அட்டன் பண்ணாம விட்டுடுறான். இப்போ சடனா ஜிம்மி டோடைய கிட்ட வந்துட்டு டோ வந்துட்டு கிஸ் பண்ணிடுறான். 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ டோ வந்துட்டு, நீ என்னைக்காச்சும் என்கிட்ட போய் சொல்லிருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஜிம்மிக்கு வந்துட்டு கில்ட்டா தான் ஃபீல் இருக்கு போல. அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இல்லையே நான் எதுவும் உன்கிட்ட போய் சொல்லலையே, மறைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நீ ஹர்ட் பண்ண மாட்டல அப்போ அப்படின்னு டோ கேட்டுட்டு இருக்கான். நீ வந்துட்டு அதுக்கெல்லாம் எதுவுமே ரிப்ளை கொடுக்காம டோவை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்றான். நெக்ஸ்ட் மார்னிங் பூனைக்கு வந்துட்டு சரியாயிடுது போல. வந்து அந்த பூனையை கூட்டிட்டு வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஜிம்மி அதுக்கப்புறம் டோ தான் 2 பேர் தான் போயிருக்காங்க. ஜிம்மிக்கு காலேஜ்ல இருந்து கால் வருது. சரி, நான் காலேஜ்க்கு கிளம்புறேன், நீ இந்த பூனையை தூக்கிட்டு போய் எங்க வீட்டில் விட்டுடு அப்படின்னு டோ கேட்கறான். டோவுமே அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஜிம்மி அந்த பூனை கிட்ட சொல்றா, நீ இன்னைக்கு உங்க அம்மா கூட இரு அப்படின்னு. டோ குக்கீஸ் கூட கொடுத்துட்டு போயிடுறான். டோ வந்துட்டு ஹாப்பியா இருக்கு. அப்புறம் இங்க ஜிம்மி காலேஜ்க்கு வந்திருக்கான். கிளாஸ் முடிச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியே போயிருக்காங்க. ஆனா அங்க டே வந்துட்டு டோ உட்காந்துட்டு இருக்கான். டே வந்துட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஜிம்மி கிட்ட வரான். நேற்று நைட்டு நீ எங்க இருந்த, நீ தானே நேற்று டோ கூட்டிட்டு போன, என் பூனைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சும்மா போய் சொல்லாதடா அப்படின்னு டே கோவமா ஜிம்மி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன நினைக்கணும்னு நினைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, நான் சொன்னதை நீ சரியா பண்ணியா, நீ கிட்ட விலக்கி தானே இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் அவன்கிட்ட இருந்து விலகி தான் இருக்கு அப்படின்னு டேமே கோவமா சொல்றான். அப்புறம் ஜிம்மி வந்துட்டு அங்க இருந்து போக போறான். இப்போ கூப்பிட்டு, உன் பூனை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறான். ஒன்றும் இல்லை, அவனுக்கு வெறும் ஷாக் தான் இருக்கு, ஒரு நாள் ஃபுல்லா அப்சர்வேஷன்ல வச்சிருந்தாங்க, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, ஒன்றும் இல்லை, அப்போ சந்தோஷம் அப்படின்னு டே சொல்றான். அதான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் இருந்தாலுமே டே வந்துட்டு ஜிம்மிக்காக கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி தெரியுது. அப்புறம் ஜிம்மி அங்கத்துல இருந்து வெளில போறான். அப்போ வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு வரான். வந்ததுமே டே கிட்ட பேசாம, ஜிம்மி நீ ஃப்ரீயா தானே இருக்க? ஜிம்மியுமே ஆமா அப்படின்னு சொல்றான். என் கூட கொஞ்சம் வெளியே வாயே அப்படின்னு கூப்பிடுறா ஜிம்மிய. ஜிம்மிக்கு வந்துட்டு ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா டேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பொசசிவா இருக்கு. என்னாச்சு, வந்துட்டு ஜிம்மி கிட்ட பேச மாட்டானே, இப்போ அவனை கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு டே யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, டே வந்துட்டு பொசசிவாக்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.